யூடியூப்பை திறந்தாலே இந்த ஃபுட் அங்கே நல்லாயிருக்கு, இந்த ஃபுட் இங்கே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபுட் ரிவ்யூஸ் வந்து ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேபி ஸ்பான்சராக இருக்கட்டும், இல்லை அவங்க கை காசு போட்டு பண்ணட்டும், என்னவா வேணால் இருக்கட்டும். ஆனால் ஏகப்பட்ட ஃபுட் ரிவ்யூஸ் வந்து ஃபுட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபுட்டெல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது என்னென்னா, பொட்டலம் பிரியாணி. அது ஏகப்பட்ட வியூஸ் போயிருக்கு, ஏகப்பட்ட ரிவ்யூஸ் போயிருக்கு, அண்டு ஏகப்பட்ட இடத்த வேற மாற்றிருக்காங்க. இதோட இது 3வது இடம். அதாவது அண்ணா நகர் அம்மன் மெஸ்ஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஹோண்டா ஷோரூமுக்கு வாசலில் போட்டிருக்காங்க. ஸோ சண்டே அதுமா போனோம், சரியான கூட்டம். ஃபுட்டோட ரிவ்யூ அண்டு போலீஸோட தொல்லை தாங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சரி, அப்படி என்ன தானே இதில் அவ்வளோ ஹைப் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்களும் ட்ரை பண்ண போயிருந்தோம். பட் ஃபுல்லி டிஸப்பாயிண்ட்டு தான். இது ஒர்த்தே கிடையாது. மேபி அந்த வாழை மட்டையில் செய்கிறாங்க போல இருக்குது இந்த பொட்டலன்றது வந்து. அது வேணால் ஒர்த்துன்னு சொல்லலாம். பிரியாணியில் ஃப்ளேவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. 180 ருபீஸ்க்கு இது ஒர்த்தே இல்லாத பிரியாணின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். பிரியாணியில் ஃப்ளேவர் இல்லை, பீஸ் இல்லை, ஏதோ ஒரு பிரியாணி அந்த பொட்டலத்துக்கான ஹைப் கொடுத்து இவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இதேமாரி வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.